இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை உருவானதுக்கு மிக மிக மகிழ்ச்சி. எங்களுடைய வேண்டுதல், இந்த நிலத்தை நீங்கள் இப்படியே வச்சுருக்காம சோலார் அந்த மாதிரி ஏதாவது போட்டு எதிர்காலத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்கிறது இந்த கிராமத்து நாலூர் கிராமத்து பொதுமக்கள் சார்பாக உங்களிடம் இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம். அதே போன்று வழக்கில் மிக கடுமையாக பாதித்துள்ளார்கள். அந்த வழக்கை எந்த வகையிலாவது வாபஸ் வாங்க வேண்டும், அதுதான் மிகப்பெரிய கோரிக்கை. இந்த போராட்டத்தையொட்டி இங்கே இடுவாய் ஊராட்சிக்கு இந்த குப்பை வரக்கூடாது என்பது எல்லோருடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதற்கு மேயர் அவர்கள் இப்போ உங்கள் மத்தியில் அதற்குண்டான வழிவகைகளை உங்கள் மத்தியில் சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமாக, இந்த போராட்டங்கள் சம்பந்தமாக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேஸ் இதுகளெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழிவகையையும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான கோரிக்கை. நேரடியாக ஒரு உக்ரைன் போரை பார்த்தோம். இந்த சின்னக்காளிபாளையத்தில் கடுமையான போர், தாய்மார்கள் தலைமை தாங்கி நடத்திய போர், விளக்கு வெளிச்சம் இல்லாமல் அரிக்கன் லைட்டில் செல்போன் வெளிச்சத்தில் நடத்திய போர். எப்படி அவ்வளவு போரை சகிச்சுக்கிட்டு மேயர் இருந்தார். ஒரு அன்பான, அருமையான, எளிமையான, இனிமையான மேயர் இத்தனை கொடுமைகளை எப்படி தாங்கி கொண்டிருந்தார் என்பது எனக்கு புரியவில்லை. எல்லாரும் பேசணும், திட்டணும், அத்தனையும் தாங்கி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்த காரணமாக மீண்டும் இந்த கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கின்ற அருமை சகோதரர் சிவராம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துணிவாக எத்தனையோ சங்கடங்கள் இருந்தாலும், எத்தனையோ கிராம மக்கள் மீது வருத்தப்பட்டிருந்தாலும், நம்மை திட்டுகிறார்கள் என்கிற வேதனை இருந்தாலும் கூட இன்றைக்கு அவையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், அவர்களை அழைக்க வேண்டாம் எங்களுடைய அலுவலகத்துக்கு, நானே அந்த கிராமத்திற்கு வருகிறேன் என்று வருகை தந்த உங்களுக்கு கிராமத்தின் சார்பாக, விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு பல கசப்பான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அவர் செல்லமுத்து அவர்கள் பேசும்போது சொன்னார், இது என்ன நடக்கும், ஒரு பெரிய கலவரமாக நடக்குது, என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்கே இருக்கிற அவங்க சொல்கிறது, அவங்களுக்கு இங்கே சொல்கிறது மாதிரி சில தப்பான தகவல்களை கொடுத்துட்றாங்க. அதுதான் பெரிய சங்கடம். அப்போ கணேஷ் அவர் சொன்னாங்க, அது அவர் ஒரு மனுஷன். நாங்களாம் எப்போவுமே மக்களுக்காக வாழறவங்க தான், பொதுமக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, நாங்கள் செய்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. யாருக்கும் ஒரு பாதகமாக செய்யல நாங்கள் ஈடுபட மாட்டோம். அதை நாங்கள் குற்றமாக அவங்க சொல்லும்போது அவங்க கொஞ்சம் மனசில் வேதனை அடையும். அப்படி பார்த்தீங்கன்னா சிவராம் அவர்கள் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இத்தனை கூட்டத்திலையும் பாதித்ததை விட சிவராம் அவர்கள் ஜாஸ்தி பாதிச்சிருக்காரு, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அத்தனையும் பொறுமையாக இருந்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இந்த சின்னக்காளிபாளையத்தை ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அண்ணன் கிளாசிக் போல் அண்ணன் சிவராமன் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர். இந்த நிகழ்வை சிறப்பானதொரு முறையில் ஏற்பாடு செய்து தொடர்ந்து திருப்பூருக்கே ஒரு அடையாளமாக, திருப்பூருக்கு மட்டுமல்ல ரெசிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு பனியன் தொழில் உலகளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு வனத்துக்குள் திருப்பூர் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்கிறது. இந்த சின்னக்காளிபாளையம் பொறுத்த வரைக்கும் என்ன பல முறை நாங்கள் தான் தொடர்பு கொண்டோம். இன்னும் கூட இந்த கிளாசிக் போல சிவராமன் கூட எனக்கு பேச்சுவார்த்தை கூட தடைபட்டுருச்சுங்க. நான் வாலண்டியராக கூப்பிட்டேன், அண்ணா அந்த மக்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தினமும் பார்த்தேங்க, எனக்கு திருப்தி இல்லை. சின்ன சின்ன அந்த எம்சாண்டுகளை போய் குப்பை பதிஞ்சு கிடந்தது. அந்த குப்பையை ஒரு சுட்டு அடிச்சுவோடு அங்கேருந்து அகற்ற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி கிடையாது. நான் அங்கே உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அநேகமாக ஓரளவுக்கு பெரும்பான்மையை இது சரி பண்ணியிருக்கிறோம். இதற்கான நிரந்தர தீர்வுங்க ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் பிளான்ட் சோலார் 7 மெகாவாட் இருக்குது. இப்போ எங்களுக்கான தேவை இருக்குது 23 கோடி ரூபாய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனாக இதை வாங்கி 7 மாதம் ஆகுதுங்க. ஸோ 4 மெகாவாட் சோலார் அந்த ஏஎஸ்எஸ்க்கு மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்துருக்கிறோம். அது வருகின்ற பொழுது திருப்பூர் மாநகராட்சியுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக அந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்த போகிறோம். அதற்கான அனுமதி உங்களிடத்துல போய் நான் கேட்டுக்கிறேன். ஸோ சோலார் பிளான்ட்டை கொண்டு போட்டோம்னா 25 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. ஒரு தீர்மானமே நிறைவேற்றி இந்த பகுதி பொதுவாக விவசாயம் நிறைந்த பகுதியாக இருக்கிறனால எந்த சூழ்நிலையிலும் இங்கே வராது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை நான் கொடுத்துறேன். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழக்கு
நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி மாலைக்குள்ளேயாக கூட சில வழிமுறைகளை வந்து நம்ம வழக்கறிஞர் அண்ணன் சுப்பிரமணியன் சார்கிட்ட வந்து சில விஷயங்களை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம். டிஐஜி வரைக்கும் அந்த தமிழ்நாட்டுடைய மூத்த தலைமை வழக்கறிஞர் ராமன் சாருடைய கவனத்திற்கும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சிஓபி எஸ்பி சார் இதுவரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சில வழிமுறைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அச்சப்பட தேவையில்லைங்க. இதில் வந்து எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுங்க யாரு மேலே யாருக்கும் எங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறோம், எங்களுக்கு யாரு மேலேயும் கோபம் இல்லைங்க. வாய்க்கா வரப்பு தகராறா, பங்காளி பிரச்சனையா, சொத்து தகராறா வருவது இந்த பகுதியுடைய மக்களுக்காக சிரமங்களை வந்து அனுபவிச்சிருக்கீங்க. அந்த போராட்டம் களத்துலலாம் பல முறை இந்த வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள் வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க, ரோட்டில் வந்து போராடுறாங்கன்னா அந்த மனசு எப்படி கஷ்டப்படுமோ அந்த உணர்வோடு தான் இருந்தோம். இன்றைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணாலும் கூட ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்ட முடிந்திருக்கிறது. அசௌகரியங்கள் ஏற்பட்டிருப்பின் அதற்கான நான் வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து மறப்போம் மன்னிப்போம் என்கின்றோட இந்த ஊரோட இது எங்கள் ஊருங்க, உங்களில் ஒருத்தர் தாங்க, நான் உங்கள் வீட்டு பையன்தான். அதே சொந்தங்கள்ங்கிற உணர்வோடு நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்தையும் சந்தித்தது மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை சிறப்பான ஒரு முறையில் ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த அண்ணன் கிளாசிக் போல் அண்ணன் சிவராமன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் வெற்றி அமைப்புக்கும் மாநகராட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வளவு டாலர் சிட்டி பனியன் நகர் இவ்வளவு விரிவடைந்தாலும் கூட இன்றைக்கு வந்து இன்னும் முழுமையாக விவசாய கிராமமாக இந்த சின்னக்காளிபாளையம் கிராமம், சின்னக்காளிபாளையத்தை சுற்றியுள்ள இடங்கள் இருக்கிறது. அது அத்தனை பேருக்கும் தெரியும். திருப்பூர் தெற்கு உழவர் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% காய்கறிகள் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகியிருக்குது. இங்கே வந்து பிஏபி பாசன திட்டத்தில் 2 வாய்க்கால்கள் 4 மடையிலையும் வந்து தண்ணி வர அளவுக்கு இருக்குது. இதே இந்த பகுதிக்குள்ளேயும் வந்து வாய்க்கால் வந்துட்டு இருக்குது. அதற்காகத்தான் வந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த இடுவாய் ஊராட்சி, வேளம்பாளையம் ஊராட்சி, கரைப்பதூர், ஆறுமுத்தாம்பாளையம், வஞ்சிபாளையம் ஆகிய அத்தனை மக்களும் சேர்ந்து நாங்கள் போராடினோம். அந்த போராட்டத்தில் வந்து அரசியல் காரணமோ அல்லது உங்களுக்கு எங்களுக்கு வாய்க்கா வரப்பு தகராறோ எதுவும் கிடையாது. ஒரே கோரிக்கை, நாங்கள் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். சின்னக்காளிபாளையம் மக்கள், நம்ம நண்பர்கள், நம்ம விவசாயிகள், நம்மளோட கோரிக்கை 2. ஒன்று, இங்கே சோலார் தான் வரணும்னு சொல்லி அதை மேயர் அறிவிச்சிட்டாங்க, சோலார் தான் வரும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒரு பலத்த கரகோஷம் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அடுத்ததாக வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொன்னோம். தெளிவாக உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க. 14 பேர் மேலே இருக்கிற அந்த பிபிடி வழக்கும் பல காவல் நிலையங்களில் இருக்கிற பெட்டி கேஸ் எல்லாமே வந்து தலைவர் கேட்டுக்கொண்டபடி வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அப்படின்னாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு உண்டான உறுதி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு பலத்த கரகோஷம். பொதுவாக நம்ம ரத்தத்துலேயே இருக்கிறது, ஒரு தடவை சண்டை வந்துட்டு அவன் மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம். அது நம்ம ரத்தத்தில் உங்கள் ரத்தம் என் ரத்தம் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த நிகழ்வில் அதெல்லாம் விட்டு கொடுத்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறதுல வந்து 2 தரப்பும் வந்தது வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு சகுனம். அது நம்ம ஊருக்கே, நம்ம மண்ணுக்கே, நம்ம தண்ணிக்கே உரித்தான குணம். இது ஒரு நல்ல மனசு, இது ஒரு பெரிய மனசு, இது வேணும். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விரும்மாடி படத்தில் ஒரு டயலாக், அந்த மறக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தரப்பும் பெரிய மனுஷனாக இங்கே இருக்கிறோம். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை